உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை, கிட்டத்தட்ட ஒரு வாரத்தையும் கடந்து அடுத்த நாள் ஓடிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம காலையிலே வந்துட்டோம். ஆக்சுவலாக காலையிலே வந்து இன்றைக்கி ஃபுல் டே எடுத்தால் ஆக்சுவலாக முடிச்சிடலாம். பட் ஆனால் நமக்கு இன்றைக்கி ஒரு கேஸ் இருக்குது, கோர்ட்டுக்கு வேறு போகணும் 10 மணிக்கு. அதனால் நம்ம அதுக்குள்ளே ஒரு 9 மணி வரைக்கும் கொஞ்சம் வேலையை பார்த்துட்டு கிளம்பிடுவோம். இப்போ மணி 6:37 ஆகுது. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஒரு 9 மணி வரைக்கும் நம்ம அறுத்துட்டு ஒரு 1.5 மணி நேரம் நம்ம அறுத்துட்டு கிளம்பலாம். சரிங்களா? இன்னும் அங்கிட்டு கொஞ்சம் இருக்குது. இதெல்லாம் இன்னும் வந்து இங்கே கொஞ்சம் ஒரு விட்டே விட்டு வச்சுருக்கிறேன். இதை கணக்கிலே எடுக்காமல் நான் மறந்துட்டேன். ஏன்னா இங்கே கொஞ்சம் இருக்காங்க. ஏன்னா இது கொஞ்சம் பருவம் வராமல் இருந்துச்சு, எங்கள் தாண்டி விட்டு வச்சுருந்தேன். இதெல்லாம் தண்ணி இல்லாமல் காஞ்சி பண்ணாலும் குட்டி குட்டியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஹைட்டு சின்னதாகவே இருந்துச்சு. கொஞ்சம் நாள் ஆகட்டுமே விட்டு வச்சுருந்தேன். நேற்று இந்த இடத்த பூரா முடிச்சு வச்சுருந்தோம். இந்த இடத்துல ஒரு பாதை மாதிரி விட்டு முடிச்சிருந்தோம். இந்த ஒரு குட்டி இதை பூரா இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்டாக இன்றைக்குள்ளே முடிச்சிடணும். முடிச்சா தான் நம்ம அங்கே அடுக்கி வச்சுருக்க அந்த இதை பூரா நம்ம அடித்து எடுக்க முடியும் இப்போ. சரிங்களா? சரி, ரைட்டு. நம்ம வேலை பனி கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால தான் இப்படி போட்டு வச்சுருக்கேன். குளிர் வண்டியில் வந்துட்டு இருந்தேன்ல, அதனால் ஹெவியான குளிர் எடுத்து இப்போ நம்ம அடுத்த வேலையை ஆரம்பிக்கலாம். சரிங்களா? நம்ம போயிட்டு அறுக்க ஆரம்பிப்போம். ரைட். பார்த்தீங்களா, நெருக்கி நம்ம முடிச்சாச்சு. இன்னும் தாங்கின கொஞ்சம் இருக்கா, அது வந்து இன்னும் முழுசாக வந்து காயலை, அதனால் அதை ஃப்ரீயாக விட்டுருக்கேன். இதை பூரா இப்போ வெட்டி வச்சுருக்கேன். இந்த இங்கே கொஞ்சம் அது கொஞ்சம் பச்சையாக இருக்குது, அதெல்லாம் பச்சையாக இருக்காலாம் நானாக விட்டுருக்கேன். அந்த மூலையில் மட்டும் கொஞ்சம் இருக்குங்க, அது மட்டும் கொஞ்சம் இருக்குது. அது ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் மட்டும், அது கடைசியாக இதெல்லாம் அடித்து நெல்லாக எடுத்த பிறகு நம்ம வந்து அதுக்கப்புறமா வந்து அதை அறுப்போம். சரிங்களா? இப்போக்கி இவ்வளோ இதை பூரா முடிச்சாச்சு நம்ம நெருக்கி. இதை வந்து நம்ம நாளைக்கு முடிச்சுட்டு நாளை கழித்து இதை அறுத்து எடுத்துக்கிடுவோம். நாளை கழித்து காலைல வந்து அறுத்து வச்சுட்டு சாயந்தரம் வந்து அடிச்சுக்கிடுவோம். சரி, ரைட். நம்ம இன்றைக்கான வேலை முடிஞ்சு நம்ம இதுவாக அள்ளி வச்சுட்டு நம்ம கிளம்புவோம். டே 11 நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. எல்லா வேலையும் முடிச்சாச்சு. நாளைக்கு நம்ம அடிக்கிறதோடு நம்ம வேலை முடியுது. நமக்கு இந்த இடத்துல இந்த நெல் எல்லாம் அடித்து முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு நாள் ஆகும். ஓகேங்களா? 3 டேஸில் முடிக்க வேண்டியது 13 டேஸில் முடிய போகுது. ஒன்றும் நான் கவலைப்படலை. இதை வந்து எனக்கு ஒரு அனுபவமாக எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் இந்த இடம் எப்படிங்கிறத நான் விவசாயங்கனால எல்லாமே நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் என்னோடய அனுபவத்தை நான் எடுத்துகிட்டு அடுத்ததுக்கு நான் கொண்டு போய்க்கிறேன். சரிங்களா? ஏன்னா அனுபவங்கள் வந்து மற்றவங்கள்ட்ட இருந்து எடுத்துக்கணும் அப்படின்னா இங்கே அந்த விஷயம் நான் இப்போ இயல்பில் இல்லை. அதனால எனக்கு அனுபவம் கொடுக்க யாரும் இல்லை. அதனால் நானே சொந்தமாக பண்ண வேண்டியதாகிடுச்சு. அதனால் அனுபவத்தை திருட எனக்கு 10-13 நாள் செலவாயிருக்கு. ஏன்னா இங்கே எல்லாருமே மிஷினில் அடிச்சுட்டு இருக்கனால இந்த அனுபவம் யாருக்கும் கிடைக்கல. எல்லாம் நான் முடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் அங்கே மட்டும் இருக்குது. அதை வந்து நம்ம லாஸ்ட்டாக எடுத்துக்கிறோம். சரியா? அதுக்கு தான் அந்த ஒரு நாள். அது ஒரு நாளுங்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இங்கே இருக்கெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்து போகிறதுக்கு ஒரு நாள். அந்த கடைசியாக நம்ம எடுத்து வச்சுக்க வேண்டியதான். இதை நாளைக்கு நம்ம முடிச்சிடுவோம். இன்றைக்கானது முடிஞ்சிருந்துச்சு. டே 11 ஓவர். டாடா, பை பாய், நன்றி, வணக்கம்.